கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்ணு திறக்கிறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் உங்க முகத்தை தெரியுது. ஆனா உங்களுக்கு உங்க பேரே தெரியல. மெமரி இல்ல, குடும்பம் இல்ல, கடந்த காலம்னா என்னன்னே தெரியல. ஆனா இதுல இருக்கிற பயங்கரமான விஷயம் என்னன்னா, சில பேருக்கு நீங்க உயிரோட இருக்கணும்னு ஆசை. ஆனா சில பேருக்கு நீங்க செத்தாதான் நிம்மதி. வாழ்க்கையில நாம யாருன்னு நிரூபிக்க வருஷக்கணக்கா கஷ்டப்படுறோம். நம்ம பேரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினைவுகள், இதுதான் நாம யாருன்னு சொல்லுது. ஆனா ஒரு விபத்து, ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிடும். சில நேரங்கள்ல மரண ரணத்தை விட ஒரு பெரிய கொடுமை இருக்கு. அதுதான் நாம யாருன்னே தெரியாம முழிக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போகுது. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்ம மேல அன்பா இல்ல. சில பேருக்கு நம்மள அவங்க விருப்பப்படி கண்ட்ரோல் பண்றது தான் பிடிச்சிருக்கு. 2009 வருஷம் சென்னை ஹைவே. ஒரு பாலத்துக்கு கீழே அடிபட்டு மயக்கமா கிடக்கிற ஒருத்தரை போலீஸ் எடுக்கிறாங்க. பாக்கெட்ல வேலட் இல்ல, ஃபோன் இல்ல, எந்த ஒரு அடையாள அட்டையும் இல்லை. இது ஒரு சாதாரண ஹிட் அண்ட் ரன் கேஸ்னு தான் போலீஸ் நினைச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல அவர் கண்ணு திறந்தப்போ அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அவரோட பேரு, அவரோட வீடு, ஏன் அவரோட தாய்மொழி கூட அவருக்கு மறந்து போச்சு. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது ரெட்ரோகிரேட் அம்மீசியா. விஷயம் பெருசாகுது. ஹாஸ்பிட்டல் அவரோட போட்டோவை மீடியால ரிலீஸ் பண்றாங்க. அப்போதான் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. 3 வேற வேற குடும்பங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. 3 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இவர் எங்க வீட்டு ஆளு, ஃபேமிலி 1. இவர் காணாம போன எங்க பையன் அர்ஜுன், ஃபேமிலி 2. இல்ல, இவர் ஒரு பெரிய பிசினஸ்மேன் ரவி, ஃபேமிலி 3. இவர் 5 வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போனவர். அந்த மனிதன் 3 பேரையும் பார்க்கறாரு. ஆனா அவருக்கு ஒருத்தரை கூட அடையாளம் தெரியல. ஒரு நைட்டு அவரோட தோள்பட்டைக்கு பின்னாடி ஒரு தழும்பு இருக்கிறதா அவர் கவனிக்கிறாரு. யூவி லைட்ல செக் பண்ணி பார்த்தப்போ அங்கே ஒரு ரகசிய நம்பர் தெரியுது, K27. போலீஸ் விசாரணையில இறங்குறாங்க. அந்த கோடு ஒரு பழைய குடோன்ல நடந்த இல்லீகல் மணி டிரான்ஸ்ஃபர் கேஸோடு கனெக்ட் ஆகுது. அப்போ போலீஸ்க்கு சந்தேகம் வருது, இவர் ஏதாச்சும் ஒரு கிரைம்ல சம்பந்தப்பட்டிருப்பாரோ. ஆனா விபத்துக்கு முன்னாடி இருந்த சிசிடிவியில பார்த்தப்போ யாரோ இவரை துரத்திட்டு இருக்கிறது தெரியுது. அவருக்கு மெதுவா சில பழைய நினைவுகள் வருது. ஒரு குழந்தை அழுகிற சத்தம், கையில இரத்தக்கரை, யாரோ கத்துறாங்க, ஓடு, அங்கிருந்து ஓடு. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அவர் போலீஸ் கிட்ட இருந்தோ இல்ல திருடன்கள் கிட்ட இருந்தோ தப்பிக்கல, தன்னோட சொந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கத்தான் ஓடியிருக்காரு. அவரோட உண்மையான பேரு கார்த்திக் வரதன். ஒரு பெரிய ஊழலை கண்டுபிடிச்ச ஃபைனான்சியல் அனாலிஸ்ட். அந்த உண்மையை பொய்னு சொல்லாம வெளில கொண்டு வருவேன்னு சொன்னப்போ அவனை கொல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த விபத்து யதார்த்தமா நடக்கல, அது ஒரு பக்கா பிளான். அப்புறம் அந்த 3 குடும்பங்கள், அதுல 2 குடும்பம் பொய்யானது. அவரோட ஞாபகம் வர்றதுக்கு முன்னாடியே அவனை தங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வர பிளான் பண்ணி அனுப்பப்பட்டவங்க. கார்த்திக்கு எல்லா நினைவுகளும் வந்துடுச்சு. ஆனா அவர் பழி வாங்க போகல. அவர் மறுபடியும் எங்கேயோ காணாம போயிட்டாரு. அவர் கடைசியா விட்டுட்டு போன மெசேஜ் இதுதான். சில நேரங்கள்ல நம்ம நினைவுகளை இழக்கிறது தான் நாம உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே வழியா இருக்கு. நினைவுகள் தான் நம்மளை மனுஷனாக்குது. ஆனா உண்மைகள் நம்ம வாழ்க்கைய மொத்தமா சிதைக்கும். ஜாக்கிரதை நண்பர்களே. நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம நினைவுகளையும் நம்ம அடையாளத்தையும் எப்படி அழிக்கணும்னு நல்லா தெரியும். மர்மங்கள் தொடரும்.